சந்திரா, வீட்டுக்கு போலாம் வா. அக்கா ஒரு நிமிஷம் இரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போவேனா வேற ஒரு இடத்துக்கு போறோம். வேற எங்க போறோம்? வேற எங்க? அத கிளவி வீட்டுக்கு தான். கிழவி வீட்டுக்கா? அங்க எதுக்கு போகணுங்கிற இப்போ? அதான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? அக்கா இப்ப நம்ம வீட்டுக்கு போனா உன் பொண்ணுங்களோ இல்ல மாமாவோ யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்? எங்க போயிருப்பாங்க? எல்லாரும் அந்த கிழவி வீட்ல தான் இருப்பாங்க. அந்த வீட்லயா? அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா இப்ப அதுவா முக்கியம்? எல்லாரும் கிழவி வீட்ல தான் இருப்பாங்க. நாம இப்ப போனோம்னா அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம். ஏய், நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி நான் ஏமாந்ததுதான் மிச்சம். நம்ம வீட்டுக்கே போலாம் வா, எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அக்கா இந்த தடவை என்ன நம்பி வா. அவங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஏய், ஃப்ளைட்ல வந்ததே எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குடி. தேவையில்லாம நான் அலைய விடாத. நம்ம வீட்டுக்கே போலாம். அக்கா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை எனக்காக வாக்கா. ப்ளீஸ்க்கா என்ன நம்பு. எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சரி, நான் போன் போட்டு கேக்குறேன். அக்கா இரு. இப்ப நீ போன் பண்ணினா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. ஏதாவது போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் நம்மள ஏமாத்திடுவாங்க. கேட்டா நாங்க இங்கதான் இருந்தோன்னு வாய் கூசாம போய் சொல்லுவாங்க. நாம அவங்களுக்கு போன் பண்ணாம நேரா அந்த கிழவி வீட்டுக்கு போனோம்னா அவங்க லட்சணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் உன் மாமா கொடுக்கற தைரியம் தான் அங்க போயிருப்பாங்க. அவர் அம்மாவை பார்க்கணும்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அக்கா இதெல்லாம் மாமா வேலையா இருக்காது. அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்ல. உன் டிரைவர் மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பான். வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? அவர் மேல பழி போடலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. மாப்பிள்ள ஒன்னும் கூட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டாரு. அப்படி போயிருந்தா உன் மாமா தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. நீ தான் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? நேர்ல போனா உனக்கே தெரிய போகுது. வா, அந்த கிழவி வீட்டுக்கு போவோம். உனக்கே எல்லா விஷயம் தெரியும். வாக்கா, வந்து வண்டியில ஏறு.